வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன். सूरज नहीं होने से और किसी को नुकसान पहुंचा। मेन इसमें सूरज जो है सूरज नहीं होने से பார்த்துட்டீங்கல்ல, என்ன நடக்குதுன்னு அஸ்யூம் பண்ண முடியுதா? உங்களால் அனுமானிக்க முடியுதா? என்ன நடக்குது அப்படின்னா, தினேஷ் முர்மு அப்படின்ற பழங்குடி ஒருத்தர் போய் தன் கையில் வில்லம்போட போய் சிபிஐ அலுவலகத்தில் பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருந்த வீரேந்திர சிங் என்பவர் மேலே அம்பு விட்டுருக்காரு. 5 அம்பு விட்டுருக்காரு. அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில் இருக்காரு. எதுக்கு அம்பு விடுறாரு? அம்பு விடுறது யாரு? இன்னொன்னு, பீகார்காரங்கெல்லாம் பூரா துப்பாக்கி வச்சுட்டு அலையும் போது இவர் ஏன் அம்பு விடணும்? இப்படி பல கேள்விகள் அந்த வீடியோல நமக்கு கிடைக்குது. அப்புறம் தேடி பார்க்கும்போது அதிர்ச்சிகரமான சம்பவம் நமக்கு செய்தியா கிடைக்குது. 32 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சங்கதிக்கு, ஒரு சம்பவத்துக்கு பழி வாங்குறதுக்கு வந்திருக்காரு இந்த வில்லோட வந்த இந்த தினேஷ் முர்மு என்கிற பழங்குடி மனுஷன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் ரயில்வேல ஒர்க் பண்ணவர். இந்த அம்பு விட்டார்ல, அவர் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜூனியர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு ரயில்வேல. இவர் ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். ரமேஷ் முர்மு அவருடைய பேர். இவர் அங்க வேலை பார்க்கும்போது பக்கத்துல இருந்த அந்த ரயில்வேல வேலை பார்த்த இன்னொரு அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டே இருந்திருக்காப்ல. இப்ப அவரை பிடிக்கணும்னு சிபிஐ இவர்கிட்ட உதவி கேட்குது. சிபிஐ உதவி கேட்டோன்னே சரிங்கயான்னு சொல்லி இவர் உதவி செய்யறாரு. அந்த சமயத்துல 200 ரூபா லஞ்சம் வாங்கும்போது, நான் சொல்றது 93ல 200 ரூபா லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த தினேஷ் முர்மு உதவி செஞ்சுட்டார். இப்ப கையும் களவுமா பிடிபட்டாரு. இந்த சிபிஐ என்ன பண்ணுதுன்னா, குற்றவாளியை மட்டும் பிடிக்காம இந்த காட்டி கொடுத்தாரு இல்லையா இவர் மேலையும் சேர்த்து கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டான். நாளைக்கு இவர் தான் நமக்கு டேஞ்சர்ப்பா அப்படின்னு அவர் மேலையும் சேர்த்து உள்ள கேஸ் போட்டோடனே அவர் வேலை போயிடுது. இப்ப தினேஷ் முர்மு வேலை போனதுனால அவங்க குடும்பமே நடுத்தருக்கு வருது. உத்தரப்பிரதேசில் இருக்கும்போது தான் ரயில்வேல வேலை பார்க்குறாரு. அவருடைய சொந்த ஊர் பீகார். மொத்த குடும்பமும் நடுரோட்டுக்கு வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலை தெரியல. இவங்களாம் பழங்குடிகள், காடுகளில் இருந்தவங்க, மலைகளில் இருந்தவங்க. இப்போ ஊருக்குள்ள வந்து ஒரு சின்ன வேலையை தேடி அடுத்த கட்டத்துக்கு வளரும் போது சிபிஐ தன்னுடைய கேடுகட்ட நடத்தையால ஒரு குடும்பத்தை முடிச்சுட்டாங்க. அந்த குடும்பம் சோத்துக்கு வழி இல்லாம பஞ்சமா போய் ரோட்டுக்கே வந்துருச்சு. இந்த ரோட்டுக்கு வந்ததுல இவர் என்ன பண்ணிருக்காரு, தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. என் வாழ்க்கையை கெடுத்து என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்து என்னை கஞ்சிக்கு இல்லாதவனாக்கி, ஒரு நேரம் சோத்துக்கு வழி இல்லாதவனாக்கி, வாழ்க்கையவே முடிச்சு விட்டா அந்த ஆள் நான் பிடிப்பேன், என்னை பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளனா பிடிப்பேன்னு தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த 32 வருஷ தேடுதல்ல அவரு இந்த பீகார்ல இருக்கிற இந்த சிபிஐ அலுவலகத்துல பார்த்துட்டார். அதுக்குன்னு ஸ்பெஷலா தயார் பண்ணி ஒரு அம்பையும் வில்லையும் தூக்கிட்டு வந்திருக்காரு. தூக்கிட்டு வந்து சரியா குறிப்பாத்து 5 இடத்துல அடிச்சிட்டாரு. அவர் ஓடுறாரு. ஓடி ஆபீஸ்க்குள்ள ஓடுறாரு. இவர் விடாம அம்பு விடுறாரு. கடைசியில் இவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த முழு கதையும் வெளியே வருது. அப்ப அந்த கதைப்படி என்னடா அப்படின்னா, உதவி செய்யறான் ஒருத்தன். போலீஸ்காரங்க கேட்குறாங்களே, சிபிஐ பெரிய ஆளுக வேற, அதனால உதவி செய்யறான். உதவி செஞ்சு ஒரு குற்றவாளியை காட்டி கொடுத்துப்புறான்.
குற்றவாளியை பிடிச்சவங்க இவனையும் சேர்த்து குற்றவாளியாக்கி உள்ள தள்ளி விட்டுறானுங்க. இதெல்லாம் சிபிஐ செய்த பல அயோக்கியத்தனத்துல ஒண்ணு. சிபிஐ எப்பவுமே எளிய மக்களுக்கான ஒன்றா இருக்காது. புலனாய்வு துறையில சிபிஐ தனியா திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் அதிகார வர்க்கத்தினுடைய கைக்கூலியா தான் சிபிஐ இருக்கும். அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம தினேஷ முர்முவை அன்னைக்கு வேலையை விட்டு தூக்கலன்னா இன்னைக்கு ஒரு ஆள் அடிபட்டுருக்க மாட்டான். சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு துப்பு கொடுத்து உங்களுக்கு ஒருத்தனை மாட்டி விடுறதுக்கு அவ்வளவு வேலையை பார்த்ததுனால இந்த ஆளுடைய வாழ்க்கை வீணா போய் தெருவுக்கு வந்துருச்சு. இதுக்கு பழி வாங்கணும்னு தான் வில்லம்போட பல ஆண்டுகளா சுத்தி திரிஞ்சு ஒரு கட்டத்துல அதை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு அம்பு விட்டுருக்கான். அப்ப ரொம்ப சிம்பிள் இந்த வாழ்க்கை, ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு உதவி கேட்குறாங்க, போலீஸ்காரங்க கேட்குறாங்க, எப்படிப்பா தட்ட முடியும் அப்படின்னு கூட செஞ்சிருக்கலாம். தட்ட முடியாது, தேவையில்லாம பிரச்சனை வரும், வேலைக்கு உழ வச்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டு கூட செஞ்சிருக்கலாம். செஞ்சவனை மேலும் ஒன்றும் இல்லாம ஆக்குற மாதிரி இந்த கேஸுக்குள்ள அவனையும் இழுத்து போட்டு காலி பண்ணி அந்த ஆளை தெருவுக்கு அனுப்பி குடும்பமே நாசமா போச்சு. சிபிஐ இதை போற போக்குல இது மாதிரி பல வேலைகள் பார்க்கும். அது ஒரு சின்ன தப்புன்னு அது கடந்து போயிடும். ஆனா ஒரு குடும்பமே தெருவுக்கு வந்துருச்சு. ஒருவேளை தினேஷ் முர்மு ஒழுங்கா வேலை பார்த்துருந்தா அவங்க பிள்ளை குட்டியை படிச்சிருக்குங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குங்க, அந்த குடும்பம் நிம்மதியா இருந்திருக்கும். ஒரு சின்ன அசம்பாவிதத்துல, ஒரு சின்ன அயோக்கியத்தனத்துல அதிகார வர்க்கம் எளிமையான இது போன்ற மக்களை துன்புறுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கும் போது வேற வழி இல்லாம அவன் அம்ப தூக்கிட்டு வர்றான். அது தீர்வு இல்லை, அது நமக்கும் தெரியும். அப்படிலாம் நம்ம சுடுறதா இருந்தா தெரு தெருவா போய் சுட்டு குத்துறீன்னு தெரு தெருவா அம்பு விட்டுக்கிட்டு இருக்கணும். அம்புட்டு பேர் நம்ம சோத்துல மண்ணள்ளி போட்டவங்க தான் இல்லையா? இது தவறான அணுகுமுறை தான். ஆனா ஒரு மனுஷன் 32 வருஷமா தேடி அலைஞ்சு ஒருத்தனை கண்டுபிடிச்சு அம்பு விட்டுருக்கான்னா அவன் எத்தனை வெறி கொண்டு அலைஞ்சிருப்பான். நேர்மையா இருந்த என் வாழ்க்கை கெடுத்துட்டேடா அப்படின்னு கடும் கோபத்துல போய் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த அடிபட்ட போலீஸ் ஆஃபீஸர் உயிர்காபத்தை சேர்த்திருக்கிறாங்க. கொஞ்சம் பரவாயில்லன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும், அப்சர்வேஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எது எப்படியோங்க, வென விதைச்சவன் வினையா இருப்பான். எளிய மக்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற அதிகார வர்க்கம் ஏதாவது ஒரு கட்டத்தில் இப்படி நெருக்கடி எதிர்கொண்டு தானே ஆகணும். உண்மையா இருங்க.